மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கதான் வன்மம், எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி. உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை. இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள், யாரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை NRC என்கிற பெயரேடு. எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, நம் குடியுரிமையையும் பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நான் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கிறேன், இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த நாட்டை எங்கள் நாடு என்று நாங்களே சொல்ல வேண்டும். முதலில் நம்முடைய வாக்குகள் அதில் இடம்பெற்றாக வேண்டும். இரண்டாவதாக தகுதி இல்லாதவர்கள் இடம்பெறாமல் தடுக்க வேண்டும். இந்த 2 பொறுப்பும் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆனா நம்முடைய அருமையான தேர்தல் ஆணையம் உலகத்துல எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெஸ்டோ பார், உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடை, ஜோன்ஸ் ரோட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. டாஸ்மாக் கடையில எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இல்ல 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 600 வாக்காளர்கள் ஒரு ரெஸ்டோ பார்ல வாக்கு கொடுத்து அந்த வாக்கு 600 வாக்களிக்க வைக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், பானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு ஒரு ஆதாரமே இல்லாம பூதாகரமா வாக்குகள் பறிபோகும், உரிமை பறிபோகும், உரிமை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்றத தோலுரித்து காட்டதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய அறிவுரையின்படி அதிமுக வழக்கை நாங்க இன்னைக்கு அதுல சேர்ந்துருக்கோம். ஒரு நாற்காலியை செய்து, ஆமாம், ஒரு நல்ல தச்சரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செய் என்று சொல்லி அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு அமாவாசை இருட்டில் செஞ்சார்ஜ் கோட்டைக்கு எதிரே போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு ஜார்ஜ் கோட்டை என் பக்கம் வந்துவிட்டது, நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்று வேண்டுமானால் நீ சொல்லலாம்.